இந்த கேள்வியை பார்த்தீங்கன்னா 3 ஆங்கில எழுத்து தந்திருக்கு. 3 ஆங்கில எழுத்துப்படி 4 செட் தந்திருக்கான். கேட்ட கேள்வி வந்து அடுத்து வர வேண்டிய உறுப்பு என்னன்ற மாதிரி தான் இந்த கேள்வி அமைஞ்சிருக்கு. அடுத்து வர வேண்டிய உறுப்பு அல்லது எழுத்து தொடர் என்னன்றதுதான் கேள்வி. ஸோ இந்த மாதிரியான கேள்விகள் எங்கள்கிட்ட கேட்கப்படுற நேரத்துல நாங்க இந்த அடுத்தடுத்து இருக்கின்ற எழுத்து செட் ஆஃப் லெட்டர்ஸுக்கு இடையிலான தொடர்பு என்னன்றதை செட் ஆஃப் லெட்டர்ஸுக்கு இடையிலான தொடர்பு என்னன்றதை கண்டுபிடிச்சோம்னு சொன்னா இலகுவா எங்களுக்கு இதுக்கான விடையை கண்டுபிடிக்கக்கூடியதா இருக்கு. ஸோ நான் இதை டீப்பா விளங்கப்படுத்துறேன், நல்லா பாருங்க. இந்த மாதிரியான கேள்விகளை பொறுத்த வரைக்கும் எவ்வளவுக்கு எவ்வளவு நாங்க பிராக்டிஸ் பண்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு இலகுவாக விடைய கண்டுபிடிக்கக்கூடியதா இருக்கும். சரிதானே? சோ இதுல பாருங்க, இந்த 4 செட் ஆஃப் லெட்டர்ஸுக்கு இடையில இருக்கிற தொடர்பை பார்த்தீங்கன்னா மிடில் எழுத்து, இதுல மிடில் எழுத்தை பார்த்தோம்னு சொன்னா இதுல மிடில் எழுத்து வந்து ஏ இருக்கு, நீங்களே பார்க்கலாம். இதுல மிடில் எழுத்து வந்து ஏ இருக்கு, நான் இந்த நோட் வைக்கிறேன். ஓகே, அதே போல லாஸ்ட பாருங்க, தேர்ட், அதாவது லாஸ்ட் லெட்டரை பார்த்தீங்கன்னா லாஸ்ட் லெட்டருக்கு இடையிலான தொடர்பை பாருங்க, RSTU, அதாவது ஆங்கில அடுத்தடுத்த எழுத்துக்களா இருக்கு. ஸோ RSTU, ஆகவே அடுத்த எழுத்து என்ன இருக்கணும், யூக்கு அடுத்த எழுத்து வியா இருக்கு. ஸோ அப்போ எங்களுக்கு இந்த விடை தொகுதியிலிருந்து நடுவா இருக்க வேண்டியது வந்து மிடில் லெட்டர் வந்து ஏயா இருக்கணும், இறுதி லெட்டர் வந்து பியா இருக்கணும். ஸோ இதை அடிப்படையாக கொண்டு நாங்க இந்த கேள்விக்கான விடையை கண்டுபிடிக்கலாம். முதலாவது விடை UAV. ஓகே தானே? ஸோ அதே நேரத்தில் முதல் லெட்டருக்கு இடையிலான தொடர்பும் நாங்க கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி, இப்போ நான் வந்து மிடில் லெட்டரையும் லாஸ்ட் லெட்டரையும் வச்சு இந்த விடையை கண்டுபிடிச்சது போல நாங்க மிடில் லெட்டரையும் ஃபர்ஸ்ட் லெட்டரையும் நாங்க கண்டுபிடிக்கக்கூடிய இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் லெட்டரை பாருங்க, இங்கே Q, முதலாவது லெட்டர் செட்ல வந்து Q இருக்கு, இறுதி வந்து R இருக்கு. இரண்டாவது செட்ல வந்து R ஆரம்பிக்குது, எஸ்ல முடியுது. ஓகே தானே? மூன்றாவது பாருங்க, எஸ்ல ஆரம்பிக்குது, டீல முடியுது. நான்காவது பார்த்தோம்னா டீல ஆரம்பிக்குது, யூல முடியுது. ஆக முதலாவது செட்ல முடிகிற எழுத்து தான் அடுத்த செட்ல ஆரம்பிக்குது. ஆகவே இந்த செட்ல வந்து முடிகிற எழுத்து வந்து பாத்தீங்கன்னா யூ. ஸோ ஆரம்பிக்கிற எழுத்து, அதாவது அடுத்து வர வேண்டிய செட்ல ஆரம்பிக்க வேண்டிய எழுத்து யூவா இருக்கு. ஸோ UAV. இதுக்கு அடுத்து வரக்கூடிய எழுத்து இவங்களால இலகுவா கண்டுபிடிக்க முடியும். ஏன்? எங்களுக்கு இந்த லாஜிக்கல் ரீசன் தெரியும். முதலாவது எழுத்து என்ன அடிப்படையில் வருது, இடையில் இருக்க வேண்டிய எழுத்து என்ன அடிப்படையில் வருது, இறுதியா இருக்கிற எழுத்து எந்த அடிப்படையில் வருது என்ற லாஜிக்கல் ரீசன் எங்களுக்கு தெரிஞ்சபடியால எங்களுக்கு இந்த கேள்விக்கு இலகுவாக விடையை கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கும். ஓகே, இந்த மாதிரி இன்னும் ஒரு கேள்வியை நான் எடுத்துட்டு வந்து உங்களுக்கு கலந்துரையாட இருக்கிறேன். ஸோ அது வரைக்கும் நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போனா அடிக்கடி இந்த மாதிரியான வினாக்களை, வித்தியாசமான வினாக்களை எங்களுடைய யூடியூப் சேனல்ல கலந்துரையாட இருக்கிறேன். ஸ்பெஷலி IQ ரிலேட்டடான கேள்விகள் தான் எங்களுடைய யூடியூப் சேனலில் எப்போவுமே நாங்கள் கலந்துரையாடுவோம். நன்றி, வணக்கம்.